இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் இணை சட்டம் 6:5 சொல்வதைப் போல உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இன்றைய நாளில் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு தருகின்ற இறை செய்தி, இறை இரக்கத்தின் செய்தி என்ன என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என் மகளே, நீ என்னை தேடி வந்ததற்காய் நன்றி. என் மகளே, நீ என்னை தேடி வந்ததற்காய் நன்றி. என் மகளே, நீ என்ன செய்தாலும் அதில் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன், உனக்கு சக்தி தருகிறேன். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே, நீ என்ன செய்தாலும், நீ என்ன செய்தாலும் அதில் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன், உனக்கு சக்தி தருகிறேன். நீ இன்னும் அதிகமாக உன்னை கையளித்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். இன்னும் அதிகமாக உன்னை கையளித்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். அப்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதனால் நீ முழு நம்பிக்கையோடும், நற்செய்தி கூறும் எளிமையோடும், மகிழ்வோடும் தந்தையாம் இறைவனிடம் ஓடி வர முடியும். ஜெபி ஜெபி ஜெபி. என் குழந்தையே, கடவுளுக்கு உனது எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் தெரியும். அவற்றை நீ அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். என் குழந்தையே, கடவுளுக்கு உனது எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் தெரியும். அவற்றை நீ அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் நீ சிறியவளாக, எளிமை உள்ளவளாக இருப்பாய். இதனால் சாத்தான் உன் அருகில் வர எந்த வாய்ப்பும் கிடைக்காது. நான் உன்னை வழி நடத்துவேன்.
எனது அருளை நீ பெற்றுக்கொள்வாய். இப்போது ஜெபி. என் குழந்தையே, கடவுளுக்கு உனது எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் தெரியும். அவற்றை நீ அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பிறகு குருடனை பார்த்து, நான் உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, ஐயோ நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நீ விரும்பணும். கடவுளுக்கு உனது எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் தெரியும். அவற்றை நீ அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு துன்பத்தை தருவது என்று சொன்னால் அவர் மீது உண்மையான விசுவாசத்தை அதிகப்படுத்த நம்மை இன்னும் பலப்படுத்துகிறார். துன்பம் என்னும் உலைவழியாய் நான் உன்னை புடமிட்டேன். துன்பம் என்னும் உலைவழியாய் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன். நீ எனக்குரியவள், எனக்குரியவன். என் மாட்சியை நான் யாருக்கும் விட்டுக்கொடேன். எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? நீ இன்னும் அதிகமாக உன்னை கையளிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சம்பவத்தில் நீ இருக்கணும். அப்பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற, என் மகள், என் மகன், என் சகோதரன், என் சகோதரி எப்போ என் பக்கத்தில் வருவான், எப்போ என்கிட்ட பேசுவான்னு தாங்கி தவிக்கின்ற ஒரு தந்தை, நான் பிள்ளை வரவில்லையே, ஐயோ என் பிள்ளையோடு பேச முடியவில்லை என்று ஏங்கி தவிக்கிற தந்தை போல பரமபிதா நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஏங்குகிறார். எதை பற்றியும் நீ கவலைப்படாதே, எதை பற்றி நீ கவலை வேண்டாம். என் மகளே, நீ என்ன செய்தாலும் அதில் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன் என்ற வாக்குறுதிக்காய் நன்றி ஆண்டவரே. உனக்கு சக்தி தருகிறேன், நீ இன்னும் அதிகமாக உன்னை கையளிக்க வேண்டும் என்று எச்சரிக்கை தந்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. முழு நம்பிக்கையோடு நற்செய்தி கூறும் இறை வார்த்தையின்படி எளிமையோடும் மகிழ்மையோடும் மகிழ்வோடும் தந்தையாம் இறைவனிடம் ஓடிவா என்று சொல்லுகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடவுளுக்கு உனது எல்லா துன்பங்களுக்கும் கஷ்டங்களும் தெரியும். அவற்றை நீ அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறிய எச்சரிக்கை எனக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனது பொருட்டும் நற்செய்தி பொருட்டும் உமக்கு உபத்திரவங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் இம்மையில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சிறியவளாக எளிமை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சாத்தான் உன் அருகில் வர எந்த வாய்ப்பும் கிடைக்காது. காரணம், என் மகளே, நீ என்ன செய்தாலும் அதில் நான் உன்னோடு இருக்கிறேன். எனவே சாத்தானுக்கு அங்கு வேலை இல்லை. நான் உன்னை வழிநடத்துவேன். என் அருளை நீ பெற்றுக்கொள்வாய். இப்போதும் ஜெபி ஜெபி ஜெபி. இந்த 5 நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளை காண்கின்ற, கேட்கின்ற, கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.